ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அப்டேட். அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்னாலும் சரி, இல்லை பப்ளிக் எழுத போகிற ஸ்கூல்லேருந்து படிக்கிற பசங்கனாலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்கலைனாலும் சரி, இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. இங்கே பப்ளிக் எக்ஸாமில் ஹை மார்க்கோடு நீங்கள் ஸ்கோர் பண்ணி பாஸ் ஆக நான் பொறுப்பு. கிளாஸை மிஸ் பண்ணாமல் டெய்லி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அன்னன்னைக்கு நான் சொல்லித்தரதை நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் அதிக மார்க் எடுக்க முடியும். ஒரு நாள் நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணால் கூட அதுக்கு அடுத்த நாள் நம்ம படிக்கும்போது அது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதனால் டே 1லேருந்தே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்கம்மா. அதாவது இப்போது டே 1ல் உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தரனோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டே 1லே கேட்டுக்கோங்க. என்கிட்ட என்ன டவுட் இருந்தாலும் டே 1லே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சில சுச்சுவேஷனால் என்னால் வீடியோ போட முடியாததுக்கு சாரி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி தமிழில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் புக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ் புக்கில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கிறதுங்க ஜஸ்ட் ஒரு இது மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம டே 1 நம்ம இந்த கிளாஸில் எப்படி படிக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் ஃபுல்லாக படிச்சுருவோம், அப்புறம் இங்கிலீஷ் ஃபுல்லாக படிச்சுருவோம், அப்புறம் ஒவ்வொரு குரூப்புக்கு என்னதோ அதை தனித்தனியாக நம்ம படிப்போம். இன்றைக்கி தமிழ் இங்கிலீஷ் அப்படி போகாது, தமிழ் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம். அப்போ தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தமிழ் இதில் உங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க, அது ஃபுல்லாக மனப்பாட பாட்டு கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மனப்பாட பாட்டை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். மனப்பாட பாட்டிலேருந்து நம்மளுக்கு 6 மார்க்குக்கு நம்மளுக்கு வரும், கொஸ்டினில் கேட்பாங்க கண்டிப்பாக. அதனால் இந்த மனப்பாட பாட்டை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அதனால் நான் இன்றைக்கி என்ன சொல்லித்தாரங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. உங்களுக்கு எதுவும் தெரிலனா எனக்கு டவுட்டில் கமெண்ட்டில் கேளுங்க. மனப்பாட பாட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தண்டி அலங்காரம். அதை எழுதினவர் யாருன்னா உரை மேற்கோன் பாடல் அவர் எழுதியிருக்கார். எல்லா இதுலேயுமே அந்த தலைப்பு அவங்க எழுதினவங்க பேர் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக 1 வேர்ட்லேயும் கேட்பாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி ஏங்கொழிநீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். ஆச்சரியக்குறியோடு முடிச்சிருக்காங்க. இதில் எப்படி முடியுதோ, எதில் முடியுதோ, எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த கொரி அது என்னது கமா எல்லாமே கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம கரெக்டாக எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் நெடுநல் வாடை வையகம் பணிப்ப வளநேர்பு வளையிப் பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்களி முனையிய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நீடு இதழ் கண்ணீர் நீரளவை கலாவ மெய்க்கோள் பெரும்பணி நலிய பலருடன் கைக்கொள் கொள்ளியர் கவிழ்புடையு நடுங்க. எழுதியவர் பெயர் நக்கீரர். அப்புறம் கம்பராமாயணத்தில் 2 பாட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உள்ளது ? அது அன்றி பின்பு உளது புல் ஸ்டாப் கமா இடை மண்ணும் பிரிவு உளது என உன்னேல் புல் ஸ்டாப் கமா முன்பு உளேம் ஒரு நாள்வேம் முடிவு உளது என உன்னோ அன்பு உல கமா இனி நாம் ஓர் ஐவர்கள் உல. அடுத்து கம்பராயணத்தோட பாட்டை குகனோடும் ஐவர் ஆனேம் முன்பு கமா பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆனேம் எம்முலை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனேம் புகழ் அருங் கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. எழுதியவர் பெயர் கம்பர். இந்த 4 மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் எப்போ படித்து முடிக்கீங்கன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த 4 மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். படித்து முடித்ததுக்கப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், படித்து முடிச்சிட்டோம் சிஸ்டர். இதை படித்தா மட்டும் போதாது, எழுதி பார்க்கணும். அதில் இருக்க புல் ஸ்டாப் கமா ஆச்சரியக்குறி மாறாமல் அடி பெறலாமல் எழுதணும். அடி பிறலாமல் எழுதுறதுக்கு பேர் தான் மனப்பாட பாட்டு. அதனால் அடி பிறலாமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம கிளாஸில் படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் வீட்டிலேருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு காலையில் ஃப்ரீ டைம் ஒதுக்கிக்கோங்க. ஏர்லி மார்னிங் குயிக்காக எழுந்திரிச்சிக்கோங்க இந்த 2 மாதம் மட்டும். அப்படி இல்லைனா ஈவினிங் உங்களுக்கு ஃப்ரீ டைம் ஒதுக்கி இங்கே கரெக்டாக இது படிக்க ஒரு 1 ஹவர் செலவு பண்ணால் போதும், கண்டிப்பாக படித்து முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி ஏதாவது ஒரு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. படித்து முடிச்சுட்டு என்கிட்ட படித்து முடிச்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளோட டே 2 கிளாஸ் உங்களுக்கு
அப்லோட் பண்ணுவேன். அதனால நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 6 மார்க் இருக்குது. அந்த 6 மார்க்கை நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால தான் மனப்பாட பாட்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது இதில் புரியலை மேடம், எங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லித்தாங்க அப்படி சொன்னிங்கன்னா நான் அதுக்கான வீடியோ உங்களுக்கு குயிக்காக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு நடத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த 4 பாட்டு மறக்காமல் படிச்சுட்டு உங்கள் கூட இருக்கவங்க யார்கிட்டையாட்டும் ஒப்பிச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து எழுதி பாருங்கள். எழுதி உங்களுக்கு நீங்களே டீச்சராக இருந்து திருத்தி பாருங்கள். திருத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட உங்களுக்கு நீங்களே டீச்சராக இருந்து திருத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி கரெக்டாக எழுதியிருக்கீங்களா என்ன அதுன்னு சொல்லி அது எப்போவுமே உங்களுக்கு மறக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுட்டு அடுத்து நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம Day 2 கிளாஸ் இதில் ஸ்டார்ட் ஆகும். இதோட கண்டினியூட்டி. தேங்க்யூ ஃபார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களை வந்து